இது மதுரை சம்பளம் கிடையாதுயா. இது தளபதி சம்பவம் சொல்லிட்டு, தளபதி தொண்டர்கள் பல பேரும் நேத்து மதுரைய சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். செம்ம கூட்டங்க. என்ன நெரிசல், என்ன கூட்டம் தெரியுமா? வேற லெவல் கூட்டமா இருந்துச்சு. தளபதி வந்து ரேம்பேக் பண்ணும்போதா இருக்கட்டும், மேடை ஏறும்போது மக்கள் எழுந்து நிற்கும் அளவுக்கு ஒரு வேற லெவல் சத்தமா இருந்துச்சு. பல விஷயங்கள் தளபதி பேசியிருந்தாரு. அதுல சொன்ன முதல் பெரிய வார்த்தை என்னன்னா, "நம் மாற்று சக்தி கிடையாது. நம் தமிழ்நாட்டின் முதன்மை சக்தின்ட்டு" வேற லெவல் பஞ்ச தடுக்கி விட்டுருப்பாரு. அப்புறம் மக்களுக்கு தேவையான பல விஷயங்களையும் அவர் சொல்லியிருப்பாரு. சுயமரியாதை அரசியல், பெண்களுக்கும் இளைஞருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், விவசாய உரிமைகள் பற்றி பேசியிருப்பாரு, மீனவர் நலன் கருதி பேசியிருப்பாரு, கல்வி வேலைவாய்ப்புண்டு மொத்தத்தில் மக்கள் தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த மாநாடை பார்க்கும்போது, மக்கள் ஆர்வத்தையும் இந்த மாநாடையும் பார்க்கும்போது, இது ஆர்வம் மட்டும்தான் போல. வாகை சூடும் வரலாறு திரும்புது, தமிழ்நாட்டின் வெற்றி பாதைக்கு போகுதுண்டு வேற லெவல் பஞ்சோட தெருக்கி விட்டுருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பல பேரும் பல இடத்துலையும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு பல பேர் காத்திருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களே கமெண்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க.